ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16/6/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 153. ஆனால் நமக்கு வந்த ரிசல்ட்டு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்துருந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 3, 5 இந்த 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள், நான் வந்து 2 இடத்துல வந்து 52 கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? 2 இடத்துல, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் 52 கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 கொடுத்துருக்கணும். ஆனால் நான் ஒரு என்னுடைய தப்பு தான், யாரும் கோச்சிக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 52 முதல்ல கொடுத்துட்டேன், ரெண்டாவது ஒரு 52 கொடுத்துட்டேன். 53 கொடுக்கறதுக்கு பதிலாக 52 கொடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ 3 டிஜிட் காட்டுறேன். 3 டிஜிட்லேயே உங்களுக்கு அது உண்டானது தெரியும். சரிங்களா? அதனால் அது என்னுடைய மிஸ்டேக்கு தான். மற்ற ஏதாவது போட்டு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கனாக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு தடவை என்னை இது பண்ணிக்கங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி மிஸ்டேக் வந்ததுனாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது நானும் ஒரு இதுதான், ஒரு பல பிரச்சனைகளை வந்து நானும் கெஸ்ஸிங் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து சில தவறுகள் நடக்க தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் வரும்போது எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னாக்க நான் அதை மறுபடியும் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து அது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வர கெஸ்ஸிங்கு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு ஒரு இது ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 3 வச்சு 23 கொடுத்துருக்கேன். ஆனால் 53 கொடுக்கல, 15 கொடுக்கல. அதான் என்னுடைய இது மிஸ்டேக்குன்னா எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். இந்த 52 தான் நான் கொடுத்த மிஸ்டேக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 52, 53 கொடுக்குறதுக்கு பதிலாக 52 மறுபடியும் 52 கொடுத்துட்டேன். சரிங்களா? சரி வாங்க, இப்போ 3 டிஜிட்டை பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன். பாருங்கள், இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் பாருங்கள் 52, 25 இப்படி கெஸ்ஸிங் பண்ணி கொடுத்துருப்பேன். ரெண்டாவது 53, 35ன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் நான் மறுபடியும் 52னே கொடுத்துட்டேன். அது என்னுடைய மிஸ்டேக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த இது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து அது கமெண்டில் சொன்னீங்கன்னாக்கா நான் அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நாளைக்கு உண்டானதை பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே வாங்க, இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 17/6/2025 ஸ்ரீசக்திக்கு உண்டான ஸ்ரீசக்தி 472 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 6, 7, 8, 9 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கப்பா ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சி இதில் பாருங்கள் 56, 65, 62, 26, 52, 25, 87, 78, 75, 57, 85, 58, 84, 48, 46, 64, 86, 68, 96, 69, 99, 17, 71, 72, 27, 28, 82, 80, 08, 20, 02 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கேசிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா?
ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது எனக்கு வந்த கெஸ்ஸிங்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. எப்படி நான் கொடுத்துருக்குறேன்னா, இப்போ 46 அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி 64. இதில் வந்து ஏபியும் வரலாம், பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம். அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு நீங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்குறேன். 562, 875, 864, 969, 172, 280. இதுதான் எனக்கு வந்து 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறது 875 கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 578ன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே நீங்கள் பாக்ஸில் போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுக்குங்க. அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? நான் வந்து எனக்கு வந்து கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். இதை அத்தனை நம்பருமே பாக்ஸாக போட்டோம்னாக்க நீங்கள் வீடியோவே பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் வந்து இப்படி கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனாலும் போட்டுக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு வெற்றி பெற போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.